டெய்லி நான் என் கிளைண்ட்ஸை மீட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் மேலே ரொம்ப இமோஷனலாக அட்டாச்சாக இருப்பாங்க. எங்களுக்கு இந்த நேம் எப்படியாவது வேணும் அப்படின்றத கேட்பாங்க. அந்த நேம் அவங்க கொடுத்த பிறகு நாங்கள் ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த நேம் ஆல்ரெடி சிமிலராகவோ இல்லை வேற யாரோ ஐடென்டிக்கலாவோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு இந்த நேம் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்படியாவது இந்த நேமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இது ரொம்ப இமோஷ்னலாக அட்டாச்சான நேம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்களால தான் 70% ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் அப்ஜெக்ஷனுக்கே வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும் பொழுது ஃபைலிங்லேயே 3 இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாருமே தவறு பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த ஃபைலிங்கில் மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட டைம் அண்ட் மணியை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபைலிங் மிஸ்டேக்ஸை நீங்கள் கட்டாயமாக ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணும்போது அவாய்ட் பண்ணி ஆகணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். இந்த ஃபைலிங் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் டெய்லி பேசிஸில் உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்காகவும் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காகவும் என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேட்மார்க் ஃபைலிங் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த 3 விதமான ஃபைலிங் மிஸ்டேக்ஸ் மேஜராக நடக்கும். அது என்ன மிஸ்டேக்ஸ்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ராங் ட்ரேட்மார்க் கிளாஸ். நீங்க ஒரு ட்ரேட்மார்க் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரேட்மார்க் கிளாசிஃபிகேஷன்ல ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். ட்ரேட்மார்க் கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை பிசினஸையும் கேட்டகரைஸ் பண்ணி 1 to 45 கிளாஸஸா கவர்மெண்ட் பிரிச்சிருக்காங்க. அதுல 1 to 34 மேனுஃபேக்சரருக்காகவும் 35 to 45 சர்வீஸ் ப்ரொவைடர் பிசினஸ்க்காகவும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த பிஸ்னஸ் கேட்டகரிக்குள்ளே வரேன் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு நம்ம ட்ரேட்மார்க்கில் ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கிளாஸ் 9 ஆஃப் ட்ரேட்மார்க் கீழே வரும். ரெண்டாவது, அதே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸும் சேர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸ் 42 அப்படின்ற கேட்டகரியும் வரும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் 2 கிளாஸ் இல்லைனா 3 கிளாஸ் அப்ளிகபிள் ஆகும். அது என்ன கிளாஸஸ்ங்கிறது டீட்டெயில்டாக தரோவா செக் பண்ணிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ராங் கிளாஸ் கீழே ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் அப்ஜெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். இது உங்களோட அப்ளிகேஷனோட டைம் பீரியடை 1 இயர் டிலே பண்ணும். ட்ரேட்மார்க் ஃபைலிங்ல நடக்கக்கூடிய 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கிளியர் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன். ஒவ்வொரு ட்ரேட்மார்க் கிளாஸையும் நீங்க சூஸ் பண்ண பிறகு அதுக்கு கீழே ஒரு பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனை நம்ம ரைட் பண்ணணும். அதாவது நான் என்ன பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்றத வேர்ட்ஸ் மூலமா நம்ம கன்வே பண்ணணும். அப்படி நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட ஓன் வேர்ட்ஸையோ கலோக்கியல் வேர்ட்ஸையோ யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அலௌடு வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற லிமிட்டேஷன் இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் பார்த்துட்டு நீங்க ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேட்மார்க் அப்ஜெக்ஷனை அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயோ நீங்க விருப்பப்படுற வேர்ட்ஸையோ பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் அப்ஜெக்ஷன் ஆகி இதே மாதிரி 1 இயர் டிலே ப்ராசஸ்க்கு கொண்டு போகலாம். ட்ரேட்மார்க் ஃபைலிங்ல நடக்கக்கூடிய 3வது மிஸ்டேக், ராங் யூசர் டேட். எப்பவுமே நீங்க ஒரு ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல ஒரு கேட்டகரியில நீங்க இந்த பிராண்ட் நேமை எவ்வளோ நாளா யூஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் டிசம்பர் 2025 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக எழுதுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸ்பெசிஃபிக் டேட்டை நீங்கள் கொடுக்கணும். அதாவது 1/12/2025 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் டேட்டை கொடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டேட்டை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூசர் டேட்கான சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் கட்டாயமாக வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ், அந்த டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுடைய டேட் சம்மந்தப்பட்ட அந்த பிராண்ட் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு எவிடன்ஸ் கட்டாயமாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கல, இல்லை உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணிட்டு எந்த டேட்டில் இருக்கோ அந்த டேட்லேருந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும். இந்த ப்ராசஸையும் நீங்கள் தப்பாக ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைம் அண்ட் மணி வேஸ்ட் ஆகும் நியர்லி 1 இயர். இப்போ உங்கள் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் அப்ஜெக்ட் ஆகாமல் ஃபைல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லீகல் கன்சல்டன்ட்டை ஹையர் பண்ணி அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும். எனக்கு எந்த ட்ரேட்மார்க் கிளாஸ் அப்ளிகபிள் ஆகும், அதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்படி மென்ஷன் பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா 1 to 2 இயர்ஸ் ஆஃப் டைமை சேவ் பண்ணிடலாம்.
இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபைலிங் மிஸ்டேக்ஸ். 3 விதமான ஃபைலிங் மிஸ்டேக்ஸை பற்றி மட்டும்தான் பேசினேன். பட் ஆக்சுவலி 5 விதமான நேம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு ட்ரேட்மார்க் ஆக்ட் கீழேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நேம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அப்ஜெக்ட் மட்டும் ஆகாதுங்க, ட்ரேட்மார்க் அப்போசிஷனும் வரும். ட்ரேட்மார்க் அப்போசிஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு சீரியஸ் கேஸ். அதாவது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஈடானது தான் ட்ரேட்மார்க் அப்போசிஷன். அந்த மாதிரி அப்போசிஷன் ஒரு அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா 5 to 6 years ஆஃப் டைம் அப்படியே உங்கள் அப்ளிகேஷன் தேக்கமாகி ரெஜிஸ்ட்ரேஷனே வராது. ஸோ அப்போசிஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா 5 விதமான நேம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றி தான் எங்களோட அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் இந்த மாதிரி எந்த விதமான ஃபைலிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபைல் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அதை தவிர்த்து ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.